செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட், சுய முதலீடு மேலாண்மை. இந்த சுய முதலீடு மேலாண்மை இந்த விஷயம் வந்து இண்டிவிஜுவல் சேலரிட் பீப்புளுக்கும், அதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், நான் இவங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய பர்சனல் எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னுடைய அஃபிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. லிபாவில் லாயல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இன்ஸ்டிடியூஷனல் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸில், அதுக்கப்புறம் கோல்டு ரிலேட்டட் கம்பெனிஸில், அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இது என்னோடய அனுபவம். தேசிய பங்குச்சந்தையில் அஃபிஷியலாக உள்ள நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன் பிஃபோர் ஜாயினிங் வந்து ஒரு விபி வந்து மிஸ்டர் சனுஜ், அப்போ நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு சார் ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் டிஸ்கஷனில் ஷேரை பற்றி நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் என்னுடைய எஜுகேஷன் நாலேஜும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணேன். அப்போது ஷேரை பற்றின ஏதாவது சப்ஜெக்ட் நமக்கு ஏதாவது டவுட்னா கூட இந்த தம்பிகிட்ட கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ இந்த கிரெடிட் வந்து இறைவனுக்கும் என்னுடைய குருமார்களுக்கும் ஸ்கூல் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இவங்களுக்கு தான் கண்டிப்பாக போகும். இந்த நாலேஜ் எல்லாம் கொடுத்தது வந்து என்னுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், என்னுடைய மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் என்னுடைய காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், என்னோட டியூஷன் கிளாஸ் எடுத்தவங்க, இவங்களுக்குலாம் இந்த கிரெடிட் வந்து சேரும். இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி 2020 வந்து ஒரு லேப்டாப் மூலமாக அந்த நேரத்தில் ஒரு எடிட்டிங் வந்து எனக்கு பண்ண முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பண்ணேன். அப்போ அந்த இதில் வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஆடியோ கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். இப்போ அந்த வீடியோ வந்து இப்போ ஆடியோ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்றுன்னா பார்ப்போம். ஃபஸ்ட் ரேங்க் வந்து நான் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். இப்போ நான் எல்லா ரேங்கையும் சொல்லிவிட்டு அந்த ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன சாதக பாதகங்கள் அப்படிங்கிற நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். 2வது ரேங்க்கை நான் கொடுக்குறது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு நான் வந்து கொடுக்குறேன். 3வது ரேங்க் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். 4வது ரேங்க் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட். 5வது ரேங்க் வந்து ரியல் எஸ்டேட், லேண்ட் அண்ட் பில்டிங் கொடுக்குறேன். 6வது ரேங்க் வந்து கோல்டுக்கு. 7வது ரேங்க் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு. 8வது ரேங்க் வந்து ஷேருக்கு. இப்போது ஒன்று இண்டிவிஜுவலாக பார்ப்போம். ஹெல்த் இன்சூரன்ஸ். எதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்? ஒரு 2006 எடுத்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்த சர்வே படி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே, என்எஸ்எஸ் அவங்க எடுத்த சர்வே படி 5ல் 2 இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து அவங்களுடைய சொத்தையே விற்கிற அளவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல், ஏன்னா இந்தியாவில் வந்து ப்ரைவேட்டில் வந்து அதிகமான ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காக அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல். அதுக்காக அது செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட அவங்க சொத்தை விற்று செலவு பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை வந்து இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனை எப்படி நம்ம வந்து காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் இருக்குது. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இப்போதைக்கு சில ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி வந்து ஒரு டோட்டல் ஃபுல் கவரேஜ் இருக்கிற மாதிரி, அது போக இண்டிவிஜுவலாக இருந்தால் இண்டிவிஜுவல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்குமே அந்த பெனிஃபிட் வந்து இருக்குது. ஸோ அந்த பெனிஃபிட் பார்த்திங்கன்னா எல்லா நோய்களும் குணமாகிற மாதிரி இருக்குமா அப்படின்னா அது வந்து ஒரு சந்தேகம் தான். அதனால் சப்போஸ் பெரிய பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, அவங்களுடைய மொத்த ஃபேமிலிக்கு அந்த கவரேஜ் இருந்தால் இட்ஸ் வெல் அண்ட் குட். அப்படிலாம் அந்த கவரேஜஸ் வந்து ஃபுல்லாக எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, 2 குழந்தைங்க, அவங்களோட அப்பா அம்மா, இந்த அளவுக்குலாம் நிறைய பாலிசிஸ் வந்து வேரியாக இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் அனலைசிஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்க ஃபேமிலிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு குறையாமல் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பா அம்மாவுக்கும் கவரேஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் யார் நல்லபடியாக ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்வே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்கள் நட்பு வட்டாரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய டேட்டா வேர்ல்டில் வந்து நெட்டை பார்த்து அனலைசிஸ் பண்ணி யார் நல்ல சர்வீஸ் பண்ணுறா, ரிவ்யூ எப்படி இருக்குது, ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனி ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த முடிவு வந்து இண்டிவிஜுவல் நீங்கள் பார்த்துருங்க. சரி, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, அந்த ஒரு கார்டு இருக்கிறதுனாலே வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணும்போது கேஷ் வந்து இல்லாமல் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து செலவு பார்த்துக்கலாம். எல்லா எக்ஸ்பென்சஸும், ஹாஸ்பிட்டல் கூட எல்லா எக்ஸ்பென்சஸும் ஆம்புலன்ஸ் கொண்டு இருக்க மாதிரி கவரேஜும் உண்டு. இதுக்கு சில டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. சில இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் சொல்கிறது அதை எடுத்தால் அவங்களுக்கு வந்து ஹெல்த் செக்கப்பும் சில ஃப்ரீயாக இருக்க மாதிரி சில இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அனலைசிஸ் பண்ணி எது நல்லதோ நீங்கள் அனலைசிஸ் பண்ணி பார்த்து எடுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒவ்வொரு ஃபேமிலியும் அவங்களோட சொத்தை காப்பாற்றுற அளவுக்கு வந்து ஹெல்ப் ஆகிறது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். மேக்ஸிமம் எவ்வளோ உங்களுக்கு அஃபோர்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள்
நான் ஒரு அனாலிசிஸ் மட்டும் சொல்கிறேன். ஒரு 10,000 அளவுக்கு நீங்கள் எடுத்தாலே கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பார்த்துடுங்க ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பார்ப்போம். டேர்ம் இன்சூரன்ஸ் எதுக்காக ஒரு நம்பர் எடுக்கணும்? இப்போ டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ சமீபத்தில் சில அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில அட்வர்டைஸ்மெண்ட் அவேர்னஸ் இருக்கும். இதை பற்றி நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸும் ஷேர் பண்ணுறதில்ல. இப்போ அந்த அவேர்னஸ் வந்து ஐஆர்டிஏ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இது எப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு காருக்கும் ஒரு பைக்குக்கும் நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். அது அதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இருக்கும். அந்த பைக்குக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும், அதே மாதிரி அந்த பைக்குனால தேர்ட் பார்ட்டிக்கு ஏதாவது ஆனாலும் அது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துக்கிடும். இந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவல் லைஃபுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் லைஃப் வேல்யூக்கு ஏற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், மிஸ்டர் ஏ அப்படின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்களோட வயசு வந்து ஒரு 30 வயசு இன்றைக்கி இருக்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா அவங்களோட மந்த்லி சேலரி வந்து ஒரு 10,000 இருக்குது. அவங்களோட பர்சனல் லோன் வந்து 2 lakhs எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவல் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்எல்வி, அதாவது ஹியூமன் லைஃப் வேல்யூ எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் டு ரிட்டையர் இன்ட்டு நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன்ட்டு மந்த்லி சேலரி எப்படி போட்டு, அவருடைய லோன் வந்து ஒரு 2 lakhs இருக்குன்னா அவருக்கு வந்து ஒரு ஹியூமன் லைஃப் வேல்யூந்து ஒரு 38 லட்சம் வரைக்கும் அவர் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதுக்கு எடுக்கிறதுக்கு ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு ஒரு 467 ரூபா செலவாகும். இது வந்து சிம்பிள் கேல்குலேஷன் நான் சொல்கிறது. ஸோ இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஹியூமன் லைஃப் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறது நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் டு ரிட்டையர் இன்ட்டு மந்த்லி சேலரி. ஸோ இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணி ஒரு ஆவரேஜ் ப்ளஸ் லோன் அவுட்ஸ்டாண்டிங், ஏதாவது நீங்கள் பர்சனல் லோனோ ஹவுசிங் லோனோ எடுத்திருந்தா. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சில பர்சனல் லோன் கம்பெனி எடுக்கிற கம்பெனிஸோ சில ஹவுசிங் லோன் எடுக்கிற கம்பெனிஸோ தனியாக அவங்க வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அது ப்ளஸ் வந்து ஹோம் லோன் இன்சூரன்ஸுக்கும் சேர்த்த மாதிரி நீங்கள் வந்து அந்த வேல்யூக்கு எடுத்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் அடிஷ்னலாக ரைடர்னு ஒரு பாலிசி இருக்குது. ஸோ அந்த ரைடர் அப்படிங்கிற பாலிசி எடுத்துருந்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் தான்னா அந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட் பீரியடில் ஏர்ன் பண்ணாத அந்த அமௌண்ட்டையும் வந்து கொடுப்போம். அப்போ மெடிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தோன்னா ஒன்லி ஃபார் த பெனிஃபிட், ஹாஸ்பிட்டல் பெனிஃபிட் மட்டும்தான். பட் இந்த டேர்ம் இன்சூரன்ஸும் நீங்கள் சேர்த்து ஒருத்தங்க எடுத்தாங்க, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ இருக்குது, ஒரு 6 மாதம் வேலைக்கு போக முடியல, ஒரு விஷயம் வேலைக்கு போக முடியல அப்படின்னா அதுக்கு உண்டான அந்த வேலை பார்க்கக்கு உண்டான பீரியட் வந்து வேலை பார்க்காம இருக்காங்க இல்லையா, அந்த பீரியடுக்குள்ளே அந்த ஒரு சம்பளமும் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். ஸோ முதல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் கம்பல்சரியாக டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கணும். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெல்த் கவரேஜ் 5 லட்சம் தான் மட்டும் இருக்கும். அந்த 5 லட்சத்துக்கு 1 லட்ச ரூபா வந்து ப்ரீமியம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 வரைக்கும் ப்ரீமியம் கட்ட வேண்டியிருக்கும் வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ஒரு கவரேஜ் வந்து நம்ம 5 lakhs இன்சூரன்ஸே எடுத்தாலும் கவரேஜ் வந்து அவ்வளோதான் இருக்கும். 5 lakhs 10 lakhs இருக்கும். ஆனால் அதோடைய நீங்கள் கட்டக்கூடிய இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அது அளவுக்கு அதிகமாக இருக்கும். அது வந்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக கட்டுவாங்க. நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸை தவிர்த்து மற்ற இன்சூரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பற்றி பேசலை. நீங்கள் வேறு எந்த இன்சூரன்ஸ் எடுத்தாலும் சரி, டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டாயம் ஒவ்வொரு சேலரிடு பீப்புளோ ஒரு மிடில் லெவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ அப்பர் மிடில் கிளாஸோ எடுக்கிறது அவங்களுடைய இல்லாத பட்சத்தில் அவங்க குடும்பத்துக்கும் அவங்க எடுத்த லோனுக்கும் வந்து உபயோகமாக இருக்கும். அடுத்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை பற்றி பார்ப்போம். ஃபிக்ஸட் டெபாசிட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து DICGC, அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன், இவங்க வந்து ஒரு பொறுப்பெடுப்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குது, அதாவது கவர்மெண்ட் அப்ரூவ்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வந்து அவங்களோட டிக்ளரேஷன் சமயத்தில் அவங்களோட பாஸ்புக்லேயே போட்டிருப்பாங்க. இல்லைன்னா இந்த பர்டிகுலர் அந்த வெப்சைட்டில் போய் DICGC வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது பர்டிகுலராக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு அக்கௌண்ட்டில் அந்த பேங்க்கில் எவ்வளோ போட்டால் சப்போஸ் அந்த பேங்க் வந்து திவாலானாலும் அந்த பேங்க் ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அந்த பர்டிகுலர் இது வந்து DICGC அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஹோல்லி ஓன்டு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க வந்து அந்த பொறுப்பு வந்து எடுத்துக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் எஃப்டி போடுற அந்த வேல்யூ வந்து செக்யூர்டாக இருக்கணும்னா நம்ம இந்த ஒரு க்ரைட்டீரியாவும் நம்ம வந்து மனசில் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை எனக்கு வந்து அந்த ஒரு பேங்க் தான் நான் ரிலையபிளாக இருக்கேன், அப்போ நான் என்ன செய்ய அப்படி கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 15 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு 5 lakhs வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், அப்புறம் இன்னொரு 5 lakhs வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அக்கௌண்ட், இல்லை அடுத்து ஒரு 5 lakhs வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட். நான் சொல்கிறேன் ரெண்டாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட். மூணாவது ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்துட்டு அவர் எடுக்கிற பர்டிகுலர் மிஸ்டர் ஏ ப்ளஸ் அவங்களுடைய பையன், இப்படி ஜாயிண்ட் அக்கௌண்ட் பேர்களில் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு எஃப்டிக்கு
5 lakhs. அப்போது அதனால் மேக்ஸிமம் வந்து எவ்வளோ வந்து டிஎஸ்சிஜிசி கவர் கொடுக்குதோ அந்த வேலைக்கு ஈக்குவலாக பெர் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து கவரேஜ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு உட்பட்ட அமௌண்ட்டை மட்டும் எஃப்டி போடுங்க. இது சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நான் சொல்கிறேன். சரியா? இதுக்கப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது 2 கேட்டகரி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து சேலரிக்கு மட்டுமே இருந்த ஒரு பெனிஃபிட். சமீப காலத்தில் இது வந்து நான் சேலரி, அவங்க வந்து சேலரி இல்லாதவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஸோ அந்த பிஎஃப் கேட்டகரியில் வராதவங்களும் இந்த பெனிஃபிட் அடையணுங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. பிபிஎஃப், இபிஎஃப் அப்படிங்கிற எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து ஏதாவது நிறுவனத்தில் வேலை பார்க்கும்போது அந்த பிஎஃபோட இபிஎஃபோட நார்ம்ஸ்குள்ளே வந்தால் அவங்க ஒரு 12% கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எம்ப்ளாயி ஒரு 12% சம்பளத்தை பிடிச்சிக்கிடுவாங்க. அப்புறம் எம்ப்ளாயர் வந்து அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோ பிடிச்சாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த செலவு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவசரத்துக்கு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட், ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை அந்த நார்ம்ஸில் வராதவங்களும் குறைஞ்சபட்சம் ஒரு 500 கூடுனா ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் வந்து அது வந்து டெபாசிட் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு கூட இது இப்போ வந்திருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபண்டுக்குள்ளேயும் உள்ளே போய்க்கலாம். இல்லை பிபிஎஃப் இது வந்து நீங்கள் பேங்க்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா இந்த விஷயம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட். இப்போ நான் சொல்கிறது வந்து ரியல் எஸ்டேட், நான் சொல்கிறது வந்து இண்டிவிஜுவல் வந்து இடம் வாங்கலாம் வீடு கட்டுறதுக்கு. இப்போ வந்து இது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டை பற்றி நான் இந்த சப்ஜெக்ட் நான் பேச போகிறது இல்லை. ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து அவங்க தங்குறதுக்கு வந்து பண்ணலாம். இப்போ நான் ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு நான் வைக்கிறேன். என்னென்னா நமக்கு எந்த ஊரில் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக போகிறோமோ அந்த ஊரில் ஒரு இடத்த வாங்கி வச்சுட்டு அது டிடிசிபி இடமா இருக்கிற பட்சத்தில் வாங்கி அதை ஒரு வேலி போட்டு சேஃப்டி பண்ணிவிட்டு எப்போ நிஜமாக அங்கே செட்டில் ஆக போகிறோமோ அப்போ ஒரு வீடு கட்டிக்கோங்க. நான் நிறைய ஊர்களில் பார்க்குறேன். நிறைய ஊர்களில் அவங்க வந்து அவங்க நேட்டிவ் ஏதோ ஒரு ஊராக இருக்கும், அவங்க அந்த நேட்டிவ் ஊரில் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க சக்திக்கு உட்பட்டு சின்ன வீடு ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடை கட்டி வச்சுருக்கிறாங்க. அவங்க திருப்பி ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிறது அது ஃபஸ்ட்டு ஒரு டவுட். ரிட்டைர்மெண்ட் வந்தால் சந்தோஷம், அது எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. சார் அப்படின்னாலும் அந்த நேரத்தில் அவங்க வந்து தங்கும்போது அது வரைக்கும் பண்ண அந்த கட்டட வேலை அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். மெயின்டைன் பண்ணாமல் அப்படி வச்சுருந்தா அது இதாயிரும். ஒரு 20 வருஷம் கழிச்சு வராங்க, அதுக்கப்புறம் அந்த வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணி இல்லை டெமாலிஷ் பண்ணி திருப்பி கட்டுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதனால் எப்போ வந்து ஒரு இடம் வாங்கி வச்சுக்கோங்க. உண்மையிலேயே நீங்கள் வந்து எப்போ ரிட்டையர்ட் ஆகிறீங்களோ அதுக்கு 1 வருஷம் முன்னாடி அந்த பர்டிகுலர் இடத்துல வீடு கட்டிக்கோங்க. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அனாவசியமாக தேவையில்லாமல் ஒரு செலவாயிட்டுங்கிற காரணத்துக்காக நான் சொல்கிறேன். அது டிசிஷன் உங்களுக்குள்ளது. சரியா? அதுக்கப்புறம் வந்து லேண்ட், நான் இப்போ வந்து லேண்ட் வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பில்டிங் வந்து தேவை இருந்தால் மட்டும் வீடு கட்டுறதா இருந்தால் மட்டும் கட்டுங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு லேண்டோ ஒரு பில்டிங், இப்போ ஒரு சிலவங்க வந்து இடத்தோட கூடிய வீடுலாம் சில இடத்துல விற்றுட்ருக்காங்க. அப்படி விற்கும்போது ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பர்டிகுலர் ஊரில் இருக்கக்கூடிய 2 லாயர்ஸை வந்து நீங்கள் வந்து 2 ஒப்பீனியன் வாங்கிடுங்க. ஒரு ஃபஸ்ட் ஒப்பீனியன் அண்ட் செகண்ட் ஒப்பீனியன். நீங்கள் வந்து லேண்ட் வாங்கினாலும் சரி, லேண்ட் கம் பில்டிங் வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் மினிமம் 2 சிவில் ப்ராக்டிஸ் பண்ணுற நல்ல, அதுவும் வெறும் லாயரில் ப்ராக்டிஸ் குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருஷம் அனுபவம் மேற்பட்ட இருக்கக்கூடிய லாயர்ஸ்ட்டை நீங்கள் கலந்துக்கோங்க. அந்த லேண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அப்படின்ட்டு. அதோட சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அவங்க ஒருத்தங்களை பண்ணாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து சிஎம்டிஏ, சிட்டி சைடாக இருந்தால் சென்னை சைடாக இருந்தால் சிஎம்டி அப்ரூவல், மற்ற ஊர்லேருந்து டிடிசிபி அப்ரூவல், அப்படி அப்ரூவ்டான லேண்டாக பார்த்து லேண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, நீங்கள் வீடாகவே வாங்குறீங்க, கட்டின வீடாகவே வாங்குறீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவ்டு இடமானது பார்த்துக்கோங்க. நியர்பை இருக்கக்கூடிய, சப்போஸ் நீங்கள் வீடோ இடமோ வாங்குறதுக்கு முன்னாடி அங்கே பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ்ட்டை போய்ட்டு அங்கே வேறு ஏதாவது அதை தாண்டி ஏதாவது ஒரு டிஸ்பியூட்ஸ் வேறு தான் இருக்காங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாங்க போகிற இடமோ இல்லை கட்டின இடமோ அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி செக்யூரிட்டி எப்படி இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பேக்கப் எப்படிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து வேறு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க, அங்கே போய் உடனே வாங்குவோமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ இந்த டிஸ்பியூட்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் லீகலாக பார்த்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, லேண்ட் அண்ட் பில்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பில்டிங்கோடு சேர்ந்து நீங்கள் வாங்க போகிறதா இருந்தால், ஒரு இடத்த வாங்க போகிறதா இருந்தால், நான் பில்டிங் பற்றினா சாதக பாதகங்களை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் அப்பார்ட்மெண்ட் வாங்கினா அதோட சாதகங்களை பற்றி ஷேர் பண்ணுறேன். ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினா வந்து ஒரு நெய்பர்ஸ் வந்து அரௌண்டில் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டியில் வந்து இடம் கிடைக்கும். அப்புறம் நியர்பை வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மார்க்கெட், அப்புறம் பேங்க், இதெல்லாமே வந்து நமக்கு நியர்பை இருக்கும் பெரும்பாலும் அப்பார்ட்மெண்ட்ஸில்.
ஒரு வீடை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் இடத்தோட சேர்ந்து கம்பேர் பண்ணும்போது சில அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ளாட் வந்து இடம் வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது மாதிரி திருட்டு சம்மந்தப்பட்ட அச்சம் வந்து அவ்வளோவா இருக்காது. காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு ஒரு வீட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அந்த காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் வீடுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் அட்வான்டேஜஸ், மெரிட்ஸ். இப்போ டிமெரிட்ஸ் பார்ப்போம். கார் பார்க்கிங் இஷ்யூ. ஸோ கார் பார்க்கிங் இஷ்யூ வந்து அதில் அடிக்கடி இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு யூடியூப்பில் பார்க்கும்போது ஒருத்தர் கன்னை வச்சுட்டு அவரோட கார் பார்க்கிங் இடம்லாம் வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ கார் பார்க்கிங் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் நெய்பர்ஸ் வந்து நமக்கு மிடில் ஹவுஸில் இருக்கும், ஏதோ ஒரு ஃப்ளோரில் இருக்கும் அப்படின்னா மேல் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப அதிகமாக ஏதோ மூவ்மெண்ட் இருந்தால் அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்புறம் நெய்பர்ஸோட டிஸ்டர்பன்ஸ் வந்து இப்போ ஒரு ப்ரைவேசி வந்து நிஜமாக ஒரு இண்டிவிஜுவல் ப்ரைவேசி இருக்காது. ஸோ அந்த ஃப்ளாட்டோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நிறைய இடங்களில் காமன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுல இருக்கக்கூடிய டிமெரிட்ஸ். இதை நீங்கள் அனுசரித்து அனலைசிஸ் பண்ணி பார்த்து வாங்குங்க. மெயினாக வந்து நம்ம சக்திக்குட்பட்டு கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுட்டு வாங்குங்க. இப்போது இயர்லியராக அதிகமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம குடியிருக்க வீடுகளுக்கு வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அது நமக்கு ரெண்டில் இருக்கிறது நல்லதா, இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நாள் கழித்து அந்த இடத்த வீட்டை வந்து விலைக்கு வாங்கிட்டு அங்கே குடியிருக்க நல்லதா அப்படிங்கிறது அனலைசிஸ் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40 to 50% வந்து பணத்தை கையில் சேர்த்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து பில்டிங்குள்ளேயோ லேண்டுக்குள்ளேயோ போகிறது கொஞ்சம் நல்ல விஷயம். இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு வருவோம். அதில் மெரிட் என்னன்னு கேட்டால் நமக்குன்னே ஒரு ஓன் ஸ்பேஸ் இருக்கும். அது பெர்மனெண்ட் லைஃப் டைம் பூரா ஒரு ஓன் ஸ்பேஸ் இருக்கும். அடுத்த ஜென்ரேஷன் 2 தலைமுறை 3 தலைமுறை கூட தாண்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஓன் ஸ்பேஸ் கிடைக்கும். அப்புறம் நெய்பர்ஸோடைய பிரச்சனை, நம்ம காம்பவுண்டுக்குள்ளே யாருமே அந்நியர்கள் பிரவேசிக்க மாட்டாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம செடி கொடி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள். நம்ம தோட்டம் வைக்கிறது, இந்த வீட்டை சுற்றி ஒரு தோட்டம் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால். இதில் வந்து என்னென்ன பாதகங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்மலாக வந்து இது எக்ஸ்பென்சிவ். சிட்டிஸில் இந்த அளவுக்கு வந்து நம்ம நார்மல் இதை விட இடத்தோட ரேட்டே ரொம்ப பாதிக்கு மேலே நிறைய அதிகமாக இருக்கும். அப்புறம் அது போக வந்து நமக்கு சப்பர்பன் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, ஃபோன் லைன் ஃபெசிலிட்டி, இல்லை தண்ணி ஃபெசிலிட்டி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து டிமெரிட்ஸ் வந்து புதுசாக ஒரு இடத்துல வந்து ஒரு லேண்டில் புதுசாக கிரியேட் அண்ட் லேண்டில் வந்து பில்டிங் கட்டணும்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக அப்கமிங் ஏரியா நம்ம வாங்கும்போது மார்க்கெட் நியர்பை இருக்காது, பசங்கள் பக்கத்தில் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இருக்காது. இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய சில பாதகங்கள். அப்புறம் சேஃப்டி வந்து ஒரு முக்கியமான ஒரு கன்சர்ன் இருக்குது. கம்மியான ஆட்கள் தான் சுற்றி குடியிருந்தாலும் இல்லை புதுசாக ஆட்கள் குடியிருந்தாலும் அந்த சேஃப்டி வந்து திருட்டு விஷயம் கொஞ்சம் இது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் நமக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்கோ இல்லை நம்ம ஏதாவது ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் டிரான்ஸ்போர்ட் விஷயம் வந்து ஒரு பாதகம் இருக்குது. டாக்ஸஸ் வந்து நமக்கு வருஷம் கட்டக்கூடிய டாக்ஸஸ் இந்த விஷயங்கள் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கூட இதில் அதிகமாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட் இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல மாட்டோம், இல்லை தண்ணிக்கு மற்ற மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அதில் இருக்கும். இல்லை மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எதுனாலும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் வேர் பண்ண வேண்டியிருக்கும். அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு சர்வீஸ் காஸ்ட் கொஞ்சம் லிஃப்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஹவுஸில் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும், கவர்மெண்ட் டேக்ஸ் தவிர்த்து. மற்றபடி இங்கே மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அப்பார்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து பில்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் அவேர்னஸ் இன்ஃபர்மேஷன். அப்புறம் கோல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 3 கேட்டகரியை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா, தங்கம் வாங்குறதா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு கல் இல்லாமல் வாங்க. சப்போஸ் நம்ம பெர்மனெண்ட் யூஸ்க்கு வந்து நான் வந்து வைரத்தை தான் வச்சுருப்பேன். நான் இப்போ அப்பர் மிடில் கிளாஸ் பற்றியே பேசலை, நான் அபோவ் அப்பர் மிடில் கிளாஸ் பற்றி பேசலை. அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் அண்ட் நார்மல் நம்மெல்லாம் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து கல் வச்ச நகை அது வந்து வைரமாகவே இருந்தாலும் சரி அது வந்து யூஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கல்லில்லாத நகையை பார்க்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இல்லை நான் வந்து ஒரு பின்னாடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் வாங்குறேன் அப்படின்னா காயின்ஸோ இல்லை பிஸ்கட்டோ சின்ன சின்ன பிஸ்கட்ஸோ அது வந்து வாங்கிடலாம். இல்லை இந்த 2 எனக்கு வந்து சேஃப்டியும் இல்லை, எனக்கு வந்து கோல்டோடைய வளர்ச்சியும் அதோடைய அப்ரிஷியேஷன் அதுவும் எனக்கு வேணும், பட் எனக்கு சேஃப்டி எனக்கு வைக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டு கூட அது வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அதை பற்றி நம்ம அடுத்து வரக்கூடிய இதில் மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ கோல்டை பற்றின இன்னும் சில கிளாரிட்டியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து இந்தியாவில் இப்போ வேர்ல்டுலேயே இந்தியா தான் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுற ஒரு கண்ட்ரி கோல்டு. அதுக்கப்புறம் இதோட அவைலபிலிட்டி இது எங்கெல்லாம் கிடைக்குதுன்னா ஆஃப்ரிக்காவில் ஒரு 50% மேலே கிடைக்குது. இப்போ வந்து நேச்சர் நல்ல பியூரிட்டி அதிகமாக கிடைக்கக்கூடிய கோல்டு வந்து ஆஸ்திரேலியாவில் மேக்ஸிமம் 99.65% ஃபைன் கோல்டு வந்து ஆஸ்திரேலியாவில் கிடைக்குது. இது நம்ம கேரட் அப்படிங்கிற KARAT அப்படிங்கிறத எதுக்காக அதை குறியீடுக்கு சொல்கிறாங்கன்னா 99.99% அப்படிங்கிறது 24 கேரட்டுக்கு ஈக்குவலாக குறியீடு கொடுக்குறாங்க. இந்த கேரட்டுங்கிற வேர்டு எங்கேருந்து வந்ததுன்னா இட்ஸ் அ மேத்தமெட்டிக்கல் டேர்ம், ஈஜிப்ட்லேருந்து வந்தது. இந்த 24 இஸ் ஈக்குவல் டு 99.9%. அதான் மேக்ஸிமம், அதாவது ஈஜிப்டில் 24 அந்த நேரத்தில் கேரட் அப்படின்னு அதிகமாக இருந்தனால அதோட பியூரிட்டியோட டேர்ம் வந்து 99.9% கொடுக்குங்க. ஸோ இது ஆரம்பத்துலேருந்து இந்த கேல்குலேஷன் நம்ம இப்போ சொல்லிட்டு வரோம். ஃபார் எக்ஸாம்பிள்
24 கேரட் கோல்டுனா 99.99%. இந்த 0.01 பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் வந்து கோல்டு இருக்கக்கூடிய 0.01% அந்த மெட்டாலிக் வந்து பிரிக்க முடியாது. ஸோ அதனால் என்னதான் நம்ம வந்து கோல்டு பிஸ்கட் 100% பியூர் 100% பியூருங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. 99.99% தான் கிடைக்கும். அப்போ அப்படி 99.99% கோல்டு வந்து நமக்கு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது ஆர்னமெண்ட்டாக வச்சுக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து காயினாவோ இல்லை பிஸ்கட்ஸாவோ வச்சுருந்தா மட்டும்தான் அது வந்து 99.99% கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்னமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் அது வந்து காப்பர்லேயோ இல்லை சில்வர்லேயோ, காப்பர் ஆர் சில்வர் இந்த ரெண்டுலேயும் ஒரு 0.2% அதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஆர்னமெண்ட்டாக அது வந்து கிடைக்கும். அதனால் 22 கேரட் அதாவது 916 அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா, அதான் இதுலேருந்து தான் வந்தது 91.6%. மீதி இருக்கக்கூடிய அந்த 8.4% பார்த்தீங்கன்னா அந்த அந்த இம்ப்யூர் அந்த சில்வர் ஆர் இம்ப்யூர் கிடையாது, சில்வர் ஆர் காப்பர் பண்ணால் தான் அந்த ஆர்னமெண்ட் வந்து சரியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் 18 கேரட்டாக இருந்தால் 75%, மீதி 25% வந்து காப்பர் ஆர் சில்வராக இருக்கும். இதுதான் அந்த கேட்டகரி. 14% வந்து 58.5, மீதி வந்து காப்பர் ஆர் சில்வர் வந்து ஆட் பண்ணுவாங்க. சரியா? இதுக்கப்புறம் கோல்டோட ரேட்டை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, யார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி வந்து மும்பை கோல்டு அசோசியேஷன் வந்து அந்தந்த ஸ்டேட் அசோசியேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கோல்டு பிஸ்கட்டோடைய கேட்டகரி வச்சு $10 ஒரு கோல்டு பிஸ்கட் வந்து 116.64 கிராம்ஸ் இதை வச்சு தான் கேல்குலேட் அவங்க ரெகுலராக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த இதுபடி. ஸோ லோக்கல் அசோசியேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் அவங்க டிக்ளேர் பண்ணுற வேல்யூ வந்து 2-5% ப்ராஃபிட் வச்சு டெய்லி ரேட் வந்து இப்படி தான் வந்து மாறுபட்டு இருக்கு. நான் இப்போ சொல்கிறது கோல்டு வந்து எப்படி ரேட்டு யார் ஃபிக்ஸ் பண்ணுறா, அதோட பர்சன்டேஜ் எப்படி வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் கோல்டை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணலான்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஆடிட்டர்ஸ், ரெகுலராக இருக்கக்கூடிய ஆடிட்டர்ஸ்லாம் அந்த கோல்டை கையில் வாங்கிட்டு கீழே போட்டாங்கன்னா அந்த சவுண்டு வந்து ஒரு வெண்கல சவுண்டு வரும், அதை வச்சு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டாட்டா கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கோல்டை உள்ளே வச்சாலே அது உள்ள பியூரிட்டி வந்து சென்சார் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கோல்டு டெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ 3வது பாயிண்ட்டு ஹால்மார்க். இப்போ நீங்கள் ஒரு தங்க நகையை வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. பிராண்டட் கம்பெனியில் வாங்குங்க, வித் இன்வாய்ஸ் வாங்குங்க, வித் ப்ரூஃப் வாங்குங்க. அது எவ்வளோ பெரிய கம்பெனி இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இது இல்லாமல் தயவு செஞ்சு வாங்காதீங்க. சார் அப்படி வாங்கின விஷயத்த நம்ம வந்து கரெக்டான கோல்டு தானா அப்படிங்கிறதுக்கு சில ஒரு 4-5 குறியீடுகள் இருக்குது. அது என்னென்னு ஒன்று நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ இப்போ நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபியூ செகண்ட்ஸ் நான் வந்து இந்த ஒரு பவர் பாயிண்ட் வீடியோ நான் வந்து ஸ்க்ரீனில் ரன் பண்ணுறேன். அவங்களுக்கு தேவையான இடத்துல இவ்வளோ நான் இது வரைக்கும் பேசினதும் இதுக்கப்புறம் பேசக்கூடியதும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு பார்த்து அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பிஏ சிம்பிள் இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் உள்ள ஒரு புள்ளி வச்சுருக்கும். அது வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட லோகோ. கோல்டுக்கு வந்து இந்த ஒவ்வொரு ஆர்னமெண்ட்லையும் அது வந்து அது மோதிரமாக இருந்தாலும் சரி, ஒரு செயினாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வளையலாக இருந்தாலும் சரி, இவ்வளோ ஒரு 5 லோகோஸ் வந்து நீங்கள் வந்து 5 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு நான் பிஐஸ் பற்றி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அது என்ன பியூரிட்டியில் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 9 அதாவது 22 கேரட் அதாவது 916 கிரேடில் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 916 அப்படிங்கிற இது நியூமர் வந்து என்ட்ரு ஆகிருக்கும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல இது வந்து எந்த இடத்துல அந்த முத்திரை வந்து இது சரிபார்க்கப்பட்டு முத்திரை குத்தப்பட்டுச்சு அந்த அசை சென்டர் சொல்லுவாங்க, ஹால்மார்க் அண்ட் அசை சென்டர் சொல்லுவாங்க. ஏஎன்எம்சி லோகோ வந்து அது இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் எந்த ஜுவல்லர்ஸில் வாங்கியிருக்கிறாங்க அந்த ஜுவல்லருடைய லோகோ, ஒவ்வொரு ஜுவல்லர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லோகோ இருக்கும். அந்த ஒரு லோகோவும் அதில் ஒரு வாரமாக பிரிண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நீங்கள் வாங்கக்கூடிய நகை வந்து எந்த வருஷம் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து 2001 இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால 2001 வந்து ஏன் அப்படின்னு பிரிண்டாக இருந்தால் 2001 இருக்கும், பிஆர் இருந்தால் 2002, சிஆர் இருந்தால் 2003 அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம 2024 இருக்கோம். இஃப் ஐம் ரைட் எக்ஸ் அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்ன்னு தான் நமக்கு வந்து இப்போ 2024 தயாரிக்கப்பட்ட ஒரு கோல்டு ஆர்னமெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 5 விஷயமும் பார்த்துட்டு ப்ளஸ் உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸும் வச்சுக்கிட்டு அந்த ப்ரூஃப் வச்சுக்கிட்டு இந்த 2யும் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இனிமேல் வந்து நகையை வாங்குங்க. அதுதான் வந்து உங்களுக்கு சேஃப்டி. இந்த ஒரு 6 பாயிண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் விட்டுறாதீங்க. இல்லைன்னா அவன் பண்ணுற ஹார்ட் அண்ட் மணி வந்து வேறு எங்கேயுமே கிளைம் பண்ண முடியாது. இவ்வளோ வாங்கின நகைகளே நிறைய இடங்களில் டிஸ்பியூட் வந்து அந்த டிஸ்பியூட் மறைக்கப்பட்டிருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். பெரிய பெரிய கம்பெனியில் வாங்கினா டிஸ்பியூட் மறைக்கப்பட்டிருக்கு. அவங்களால திருப்பி வெளியில் வந்து எப்படி காமிக்க முடியும்னா இந்த இன்வாய்ஸ் இந்த ப்ரூஃப் வச்சு தான் வெளியில் அவங்களால கிளைம் பண்ண முடியும் அவங்க தப்பு பண்ணால். சரியா? இதுக்கப்புறம் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்ப்போம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இப்போது கண்ட்ரோல் 1993 வந்து செபி இவங்க மூலமாக இப்போ வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது. இது வந்து மியூச்சுவல் ஃபண்டு வந்து
2 கேட்டகரிஸாக வந்து பிரிச்சிருக்கு. பை ஸ்ட்ரக்சர், பை இன்வெஸ்ட்மெண்ட். பை ஸ்ட்ரக்சர்னா ஓப்பன் எண்டட் ஃபண்ட், க்ளோஸ்ட் எண்டட் ஃபண்ட். அப்படின்னா ஓப்பன் எண்டட் ஃபண்ட்னா ஒரு 3 வருஷத்துக்குள்ள எப்போனாலும் நம்ம வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டை சரண்டர் பண்ணிட்டு வெளியே வந்துக்கலாம். க்ளோஸ்ட் எண்டட் ஃபண்ட்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண ஆரம்பிச்சோன்னா குறைஞ்சது அந்த 3 வருஷம் வந்து அந்த ஃபண்டை வந்து வெளியே வர முடியாது. இந்த அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் எப்படி பிரிஞ்சிருக்குன்னா ஈக்விட்டி, டெட், மணி மார்க்கெட் அண்ட் கோல்டு. இப்படி இப்போ ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து இப்படி நம்ம ஈக்விட்டி பேஸ்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த கம்பெனி அந்த ஷேர் மார்க்கெட்டோட வளர்ச்சியில் வந்து நம்மளால் பெரிய லெவல் இன்வெஸ்ட் பண்ண முடியாட்டினா அந்த வளர்ச்சியில் நம்ம பங்கெடுத்துக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபா ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி. அதாவது நம்ம நேரடியாக ஒரு கம்பெனியில் போய் இன்வால்வ் ஆகலை, ஆனால் அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கும். அது மூலமாக வந்து ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்தியாவில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பேங்க் மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நம்ம ரெகுலராக எஸ்ஐபி மூலம் வாங்கிக்கலாம். லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஈக்விட்டி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் மல்டி கேப் ஃபண்டு இருக்குது, அப்புறம் செக்டோரல் டெரிவேட்டிவ்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது மூலமாகவும் வந்து அந்த என்ன செக்டர் நம்ம வந்து ஈக்விட்டி பேஸ்டு, அதாவது ஷேர் மார்க்கெட் பேஸ்டு ஃபண்டை வாங்கிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மணி லெண்டரிங். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட்டோடைய இது டெட் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கும் நம்ம வந்து இது வந்து ஃபிக்ஸட், அதில் வந்து எந்த ரிஸ்க் இருக்காது. இதில் வந்து ரிஸ்க் இருக்கும், அதே மாதிரி ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். நம்ம ரிஸ்க் எடுக்க நமக்கு வருமானம் வந்து கூட. இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இந்த கேட்டகரியில் பண்ணால், அதுக்கப்புறம் கோல்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கோல்டோட வளர்ச்சி அதோடைய வருமானத்தில் எனக்கு பங்கு வேணும், பட் எனக்கு சேஃப்டி பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி நம்ம இந்தியனோட சென்டிமெண்ட், பெண் குழந்தை வந்தால் நமக்கு வந்து ஒரு 5 இயர்ஸில் வந்து நமக்கு வந்து கோல்டு வாங்குவோம், கல்யாணத்துக்கு இந்த நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அது வரைக்கும் நமக்கு வந்து எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா இப்போ அந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு நம்ம வந்து இந்த சேல் பண்ணி அந்த கோல்டு பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதோட வளர்ச்சியை வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுவோம். யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா 1964 இந்தியாவில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி இருக்குது. இதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் விஷயத்துக்கு வரும். இப்போ ஷேர் அப்படின்னா ஒரு கம்பெனி, ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. கம்பெனிஸ் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை பற்றி நம்ம யோசிக்க முடியாமல் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஹூண்டாய் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி, ரொம்ப பெரிய கம்பெனி. பட் அதில் வந்து நம்மளுடைய ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து இட்ஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அப்புறம் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ், டாடா மோட்டார்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஷேர் மார்க்கெட் வந்து 2 வகையாக வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து எப்படி நம்ம வந்து ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஒன்று வந்து ப்ரைமரி மார்க்கெட், இன்னொன்று வந்து செகண்டரி மார்க்கெட். ப்ரைமரி மார்க்கெட்னா முதல்ல அந்த கம்பெனி ஃபார்ம் பண்ணும்போதோ இல்லை லேட்டராக அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சிக்கு தேவைப்படுறதுக்கோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பப்ளிக் ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், ஐபிஓன்னு சொல்லுவாங்க. அந்த ஐபிஓ மூலமாக வாங்குறது, இப்போ பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில இதில் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அது மூலமாக வாங்குறது வந்து ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஒன்ஸ் அதை லான்ச் அது வந்து இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ட்ரேடிங் வந்து அந்த ஷேர் வந்து ட்ரேடிங் நடக்கும். அந்த ட்ரேடிங் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம வந்து என்எஸ்சி மூலமாகவோ இல்லை பிஎஸ்சி மூலமாகவோ நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணி நம்ம வந்து அந்த ஷேரை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஷேர் வாங்குறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுல அந்த நிறுவனம் வளர்ச்சி அடையும் போது நமக்காக அந்த நிறுவனம் வளர்ச்சி அடையுது. அது வந்து நம்ம ஒரு இடத்துல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு 1 lakh rupees இருக்கும். ஒரு 10 years கழிச்சு அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூ வந்து கூடும். அதே மாதிரி ஒரு நிறுவனம் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு 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 100 கோடி டேர்ன் ஓவராக இருக்கும்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வாங்கினோன்னா அந்த நிறுவனம் வந்து 1000 கோடி டேர்ன் ஓவர் இருக்கும்போது அப்போ வந்து அந்த ஷேரோட மதிப்பு கூடும், 10 மடங்கு கூடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதனால் ஷேரோடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிதமான வளர்ச்சி. வேர்ல்டில் டாப் லெவல் பணக்காரங்க ஃபார் எக்ஸாம்பிள் வாரன் பஃபே, அவர் வந்து ஒன்லி ஷேர் ட்ரேடிங் தான். ஆரம்பத்தில் வந்து ஒரு கொக்கோ கோலா கம்பெனியில் அதோட மூடிய பழைய பாட்டில் எடுத்து விற்றவர் ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாரன் பஃபே அவங்க குரூப் வந்து அவர் வந்து ஒரு கொக்கோ கோலா கம்பெனியில் மேஜர் ஷேர் ஹோல்டர். அவரெல்லாம் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணி அவர் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போனார்னா ஒரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்கிறாருன்னா ஷேர் மார்க்கெட் வந்து அவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆனால் அவர் யூஸ் பண்ண வேர்டை நான் சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட் கேனாட் பி ப்ரெடிக்டட்.
ஆனால் இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. எப்படின்னா, அந்த நிறுவனம் வந்து முதல்ல வந்து இப்போ நீங்கள் நிறைய ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது ஷேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோடைய ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேலன்ஸ் ஷீட்டை ஓரளவுக்கு படிக்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ இல்லை அந்த அந்த ப்ராஃபிட் வந்து எப்படி அந்த கம்பெனி எப்படி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கு, அப்புறம் இந்த தேவை வந்து நம்ம வாழ்கிற நாட்டிலையும் உலகத்துலேயும் அந்த கம்பெனியோடைய டிமாண்ட் வந்து எப்படி இருக்க போகுது, அதை வந்து எந்த மாதிரி வளர்ச்சி இருக்கும், அந்த ஷேரோட வேல்யூவோட டிமாண்ட் எப்படி இருக்கும் ஃபியூச்சர். நான் சொல்கிறது குறைஞ்சது 5-10 வருஷம் முன்னாடி பின்னாடி நம்ம அதை வந்து விற்கும்போது நம்ம ஷேரோட வளர்ச்சி எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது லாங் டேர்ம். நான் அட்வைஸ் பண்ணுறது, நான் சஜஷன் கொடுக்குறது ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். இல்லை ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு நான் கொடுத்துக்கிறேன் சேல் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் இட் இஸ் வெல் அண்ட் குட். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து ஒரு ஷேர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை? ஒரு பேங்க் அக்கௌண்ட், ஒரு டிமேட் அக்கௌண்ட், ஒரு பேன் கார்டு. இப்போ நீங்கள் நார்மலாகவே ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா யூஆர் எலிஜிபிள். இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு செல்ஃபோன் ஓப்பன் பண்ணி ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து ஒரு ஷேர் ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்தோன்னா உங்களுக்கு எப்போ வந்து முதல்ல சேலரி வாங்குறீங்களோ நல்ல விஷயத்துக்கு இறைவனை கும்பிட்டுட்டு அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு இமீடியட்டாக அடுத்து நீங்கள் பண்ணுற வேலை ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதுமாதிரி ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு லாங் டேர்ம் அதை வாங்கிட்டு உடனே சேல் பண்ணுங்கிற மைண்ட் செட்டுக்கு ஏதோ தேவைக்கு நீங்கள் சேல் பண்ணிடாதீங்க. வாங்குகிற ஷேரை வந்து லாங் டேர்ம்க்கு வச்சுக்கோங்க. ஒரு 10 வருஷத்துக்கு குறையாமல் வச்சுக்கோங்க. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய கம்பெனியாக பார்த்துவாங்க. சமீபத்தில் போன வருஷம் ஆரம்பித்த கம்பெனி, ஒரு 3 வருஷமாக ஓடிட்டுருக்க கம்பெனி அப்படி வாங்காமல் அந்த நிறுவனம் வந்து குறைஞ்சபட்சம் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 30 வருஷமாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. சரியா? அது போக அந்த கம்பெனி ரெகுலராக டிவிடெண்ட் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஷேர் வாங்கும்போது இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே செக்டாரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆட்டோமொபைல் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்எஃப்லேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அப்புறம் நான் ஆட்டோமொபைல் செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அப்படி இருக்காங்க. டைவர்சிஃபைடாக பேங்கிங் செக்டரில் கொஞ்சம், ஆட்டோமொபைல் செக்டரில் கொஞ்சம், அப்புறம் ஐடியில் கொஞ்சம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில், இப்படி வேரியஸ் செக்டர்ஸாக பிரித்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பட் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குனா நான் மறுபடியும் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். முதல்ல நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ், அப்புறம் எஃப்டி, அப்புறம் ப்ராவிடென்ட் ஃபண்டு, அப்புறம் தங்கம் தேவையான அளவுக்கு. ஏன்னா எப்போனாலும் அது வந்து நீங்கள் லிக்விடேட் பண்ணிக்கலாம், கேஷ் ஆகிக்கலாம். ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி வேணும்னா, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு பண்ணுற பதிலாக நான் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறேங்கிறது அது உங்களுடைய விருப்பம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 வயசில் நீங்கள் வந்து பல கோடிக்கு நீங்கள் அதிபதியாகலாம். நீங்கள் ஒரு 22-23 வயசில் நீங்கள் ஏதோ எம்ப்ளாய்மெண்ட்டில் சரிங்க, ஒரு 15-16 வருஷம் நீங்கள் வந்து இப்படி நீங்கள் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வேறு எல்லாத்துலேயும் கொடுக்கக்கூடிய ரிட்டர்னை விட அளவுக்கு அதிகமான ஒரு ரிட்டர்ன், ஒரு அப்ரிஷியேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் இப்போ நான் இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணதில் ஒரு இண்டிவிஜுவல், சேலரிட், அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? ஏன்னா பொருள் தேவை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் அவேர்னஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜெலாம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ சிம்பிள் நாலேஜ். முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி உங்களோட உங்களோட பேங்க் மேனேஜர்ஸை கலந்துக்கோங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி இன்னும் நிறைய யூடியூப் சேனல்ஸ், நிறைய தமிழ் சேனல்ஸ் நிறைய, அதில் வந்து நிறைய சக்ஸஸ் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒப்பீனியன்ஸ் நீங்கள் கேட்டுக்கோங்க. F&O வேண்டவே வேண்டாம். ரிஸ்க் எடுக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்புறம் லேண்ட் அண்ட் பில்டிங் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உண்மையான அந்த தேவை இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லீகல் ஒப்பீனியன் கேட்டுட்டு லேண்ட் அண்ட் பில்டிங் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.